எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு உமாஸ் ஜர்னி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, குழந்தைங்க எப்படி பென்சிலை பிடிச்சி எழுதுறதுக்கு ட்ரெயின் பண்ணலாம், ஈஸி மெத்தடில் ட்ரெயின் பண்ணலான்றதை நான் இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்ட எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நிறைய குழந்தைங்க பார்த்திங்கன்னா பென்சிலில் பிடிச்சி ஸ்டார்டிங்கில் எழுதுகிற குழந்தைங்க இந்த மாதிரி பிடிப்பாங்க, இல்லைனா இப்படி எல்லா ஃபிங்கர்ஸும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு கரெக்டாக பிடிக்கிறதுக்கு அந்தளவுக்கு வராது. ஸோ அவங்களுக்கு நம்ம எப்படி ஃபஸ்ட்டு ட்ரெயின் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு ஃபிங்கர் எக்ஸசைஸ் கொடுக்கணும். இந்த 3 ஃபிங்கர்ஸை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணணும். இந்த 2 ஃபிங்கர்ஸை க்ளோஸ் ஓப்பன் க்ளோஸ் ஓப்பன் க்ளோஸ் ஓப்பன். ஸோ இந்த மாதிரி ஒரு 10 டைம்ஸு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் பசங்களுக்கு. அதுக்கப்புறம் ஒரு லாங் சைஸ் பென்சில் எடுத்துக்கோங்க. ஒரு ஹேர் பேண்ட் எடுத்துக்கோங்க, நல்லா தின்னாக சாஃப்டாக இருக்கிற ஹேர் பேண்டு. அதுக்கப்புறம் ரப்பர் பேண்ட் சேர்த்துக்கோங்க. ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க. இந்த மெட்டீரியலை வச்சு எப்படி ட்ரெயின் பண்ணலான்றதை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ரப்பர் பேண்டை இந்த எண்டில் போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஹேர் பேண்டை குழந்தைங்க கையில் இந்த மாதிரி போட்டு விட்டுருங்க. இந்த மாதிரி போட்டுட்டு டிஷ்யூ பேப்பரை நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த 3 ஃபிங்கர்ஸ் இருக்குது பார்த்திங்களா, இந்த இடத்துல வச்சு நல்லா இந்த மாதிரி டைட்டாக இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சதுக்கப்புறம் இந்த 2 ஃபிங்கர்ஸ் தான் இருக்கும். ஸோ அதேமாதிரி க்ளோஸ் ஓப்பன் இந்த மாதிரி சொல்லுங்கள். இந்த பேக் சைடில் ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி விடுங்க. ஆப்போசிட் சைடில் விட்டுட்டு இப்படி டேர்ன் பண்ணணும். டேர்ன் பண்ணிவிட்டு இப்படி உள்ளே இழுத்துக்கோங்க. ஸோ இது வெளியில் போகாமல் இருக்கிறதுக்கு தான் இங்கே இந்த இடத்துல ரப்பர் பேண்டு போடுறோம். ஸோ இந்த 2 ஃபிங்கர்ஸில் க்ளோஸ் ஓப்பன் அப்படியே இதை பிடிச்சிக்க சொல்லுங்கள். க்ளோஸ் பண்ணி இந்த மாதிரி பிடிச்சிக்க சொல்லுங்கள். ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபிங்கர் வந்து இங்கே சப்போர்ட்டுக்கு வந்துடும். ஸோ இந்த டைமில் நீங்கள் வந்து எழுத சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இந்த மாதிரி எவ்ரிடே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா குழந்தைங்க எப்படி பென்சிலை ஹோல்ட் பண்ணி அழகாக எழுதுறதுக்கு நல்லா ட்ரெயின் ஆகிடுவாங்க. அது மட்டும் இல்லை, சில பெரிய பசங்களும் பார்த்திங்கன்னா நல்லா பென்சிலை பிடிப்பாங்க, பட் அந்தளவுக்கு ப்ரெஷர் கொடுத்து எழுத மாட்டாங்க. ரொம்ப லைட்டாக இருக்கும் ஹேண்ட் ரைட்டிங்லாம். ஸோ அந்த மாதிரி குழந்தைங்க இப்படி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இங்கே இழுக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக அவங்களே ப்ரெஷர் கொடுத்து எழுத ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி ட்ரெயின் ஆகிடுவாங்க. கொஞ்ச நாள் இப்படியே ட்ரெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெறும் பென்சில் கொடுத்தீங்கன்னா அழகாக எழுதுவாங்க. இந்த மாதிரி ஆக்டிவிட்டியை நீங்கள் ஸ்பெஷல் சைல்டு கூட கொடுத்து ட்ரெயின் பண்ணால் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உமாஸ் ஜர்னிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது வரைக்கும் நன்றி.